அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு தொழில் சார்ந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கான சிம்பிள் மெத்தட்ல ஒரு ஆயில் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் சிட்டி லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன், நிறைய மூலிகைகள் எனக்கு கிடைக்காது, ஆனா சிம்பிளா நான் செய்யணும், அதே சமயம் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு மெத்தட் எனக்கு சொல்லுங்க அப்படின்றீங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடு. 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், என்னென்ன பொருளுங்கிறத ஒன்னொன்னா போட போட காமிக்கிறேன். இதுக்கு உறுதியா இதுக்கு நிச்சயமா நீங்க இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும். அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்குல ஆட்டின எண்ணெய், சுத்தமான எண்ணெயா பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு 1/2 லிட்டர் ஊத்திக்கிறேன். மொத்தம் 1.5 லிட்டர் ஊத்தி இருக்கேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சுனாலே நாங்க மொத்தமா ஹேர் ஆயில் ஆரம்ப காலகட்டத்திலே நாங்க ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு தேவையான எண்ணெய் ரெடி பண்ணிடுவோம். ஹேர் ஆயில பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசத்துக்கு தேவையான எண்ணெயை நாங்க ஃபர்ஸ்டே நாங்க ரெடி பண்ணிடுவோம். அதனால அப்பப்ப தயார்படுத்துறதுக்கான வேலை இருக்காது. எப்ப ஹேர் ஆயில் ரெடி பண்ணாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 லிட்டர் அளவுக்கு நாங்க ரெடி பண்ணிடுவோம். இளம் சூடு வர அளவுக்கு வச்சிருங்க. இளம் சூடு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மிக்சியில போட்டு தண்ணி படாம, மிக்சி ஜார்ல தண்ணி படாம போட்டு அரைச்சு எடுத்துக்கணுங்க. 2 பெரிய நெல்லிக்காங்க. நான் எடுத்திருக்கிற அளவுக்கு வெட்டி வேர் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஜா பூ. நான் நிழல்ல காய வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் ஓகே. பன்னீர் ரோஜா தான் யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு பார்த்தா மருதாணி இலை, ரொம்ப ரொம்ப கம்மியா அருகம்புல், ஒரு 4-5 இது வலம்புரி இடம்புரிக்காய், ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு வேம்பாளப்பட்டை, ஒரு 10 இலை அளவுக்கு வேப்பிலை, நான் இதுல செம்பருத்தி பூ சேர்க்கல, செம்பருத்தி இலை தான் சேர்க்கிறேன். செம்பருத்தி இலை ஒரு 20 இலை பக்கம். இது எல்லாத்தையும் நீங்க தண்ணி படாம போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். இதுல இந்த வேம்பால பட்டையும் வலம்புரி இடம்புரிக்காய் மட்டும் முதல்ல நீங்க எண்ணெயில போட்டுருங்க. இப்படி உடைச்சிட்டு இதுல போட்டுருங்க. வலம்புரி இடம்புரிக்காயும் உள்ள போட்டுருங்க. வெட்டி வரையும் உள்ள போட்டுருங்க. நெல்லிக்காயை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அரைக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடுவேன். இதுல வேற எதுவுமே நீங்க சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதுவே போதும். ஹேர் க்ரோத் இதை கொடுக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது தேங்காய் எண்ணெய் தான். செக்குல ஆட்டின எண்ணெயா இருக்கணும். அதாவது செக்குல ஆட்டினதுன்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, சல்பர் கலக்காத எண்ணெயா இருக்கணும். இது வேண்டாம், எடுத்துருங்க. மெயினே அதுதான், சல்பர் கலக்காம இருக்கணும், வேற எதுவுமே இல்லைங்க. ஹேர் ஆயில் நீங்க தரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்குறதுக்கு கஸ்டமர் எப்பவுமே தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ரிசல்ட் தான். ரிசல்ட் இருந்துச்சுன்னா போதும்ங்கிறதுல இருப்பாங்க. நெல்லியா அப்படியே போட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்க நெல்லி வத்தலும் பயன்படுத்தலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்தல நல்ல ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க. நீங்க லைட்டா போட்டீங்கனாலே வேம்பாலப்பட்ட உங்களுக்கு ஹேர் ஆயில் ரெட் கலர்ல வரும்.
என்னடா ரெட் கலர்ல வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இதுல நீங்க அளவா தான் யூஸ் பண்ணணும், நிறைய போடாதீங்க. நான் இப்ப ஒரு 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவுகள்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது கொதிக்கிறதுக்குள்ள இந்த இலைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னொரு முக்கியமான ஒரு இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடணுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிருவோம். அருகம்புல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அரைச்சுக்குங்க. இதுல இந்த இலைகளுக்கு தண்ணி ஊத்தாதீங்க. இப்ப பெரிய அளவுல நம்ம ஹேர் ஆயில் செய்யறோம், 20 லிட்டரு 30 லிட்டரு 15 லிட்டர்ல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த இலைகளையுமே நீங்க மூலிகைகளை என்ன பண்ண வேண்டாம்னா அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே 1-2 கிள்ளி நீங்க போட்டலாம். நம்ம சின்ன அளவுல செய்யறோம். ஹேர் ஆயில நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளானது, ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, அரைச்சிட்டு வந்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சதை ரொம்ப மெதுவா போடுங்க, கொஞ்சம் தெரிக்கும். கையில போடுறது உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எண்ணெயோட சத்தம் கொஞ்சம் இருக்கா வரும். சிம்ல வச்சுக்கோங்க, அடுப்ப சிம்ல வச்சு இது பண்ணுங்க. கொஞ்சம் அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் அடுப்ப அப்படியே விட்டுருங்க, கிளறாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நுரையெல்லாம் அப்படியே நல்லா அடங்கிருச்சு. நான் சின்ன அளவுல செஞ்சேன்னா எப்பவுமே அந்த வேம்பாலை பட்டை போட்டுருவேன். இப்ப அந்த எண்ணெயோட நிறம் மாறி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மூலிகைகளோட இதுவும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு, எல்லாமே சேரும். இன்னும் மூலிகைகள் நிறைய போடப்பட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மூலிகை எண்ணெய் தயாரிக்கிற பயிற்சி, அதாவது ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நேரடியா கத்துக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, அடுத்த ஒரு வகுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அதுல முழுக்க நீங்களே எல்லாமே எடுத்து செய்யற மாதிரி தான் வரும். நேரடி வகுப்புங்கிறது உங்களுக்கும் வேலைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்பதான் இதை எப்படி எப்படி கலக்கணும், எல்லா வேலைகளும் நீங்க செய்யணும். பெரிய அளவுல தான் அந்த எண்ணெய் தயாரிப்புங்கிறது இருக்கும். 30 லிட்டரு 25 லிட்டரு 50 லிட்டரு அந்த மாதிரி அந்த அளவுகள்ல தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நீங்க நேர்ல வந்து கத்துக்கிட்டு நீங்க போய் ஒரு தொழில ஆரம்பம் செஞ்சு அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். மூலிகைகள் போட்டு நல்லா காய்ச்சும் பொழுது எண்ணெயோட அளவு உங்களுக்கு குறையும். நல்லா காய விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க சின்ன அளவுல நம்ம செய்யறதுனால மூலிகைகளை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அரைச்சுதான் அதை பண்ணணும். ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுல நிறைய வகைகள் இருக்கு. முடி உதறதை தடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கு, முடி வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இருக்கு, இளம் நிறைய போக்குறதுக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சொட்டை தலையில எண்ணெய், சொட்டை தலையில முடி வளர்றதுக்கான ஆயில் அது இருக்கு. முயல் ரத்தத்தை கலந்து செய்யற மூலிகை தைலம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. கையில படாம கொஞ்சம் மெதுவா அப்படியே இது பண்ணுங்க. ரொம்ப சரியா ஒரு 15 நிமிஷத்துக்கு காய விடுங்க. ரொம்ப ஹீட்டாவும் வைக்காதீங்க, ரொம்ப சிம்லையும் வைக்காதீங்க, மிதமான தீயில வச்சுக்கோங்க. எல்லா மூலிகைகள் போட்டதுக்கு அப்புறம் 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சுன்னா எடுத்து நீங்க ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வடிகட்டிட்டு பேக் பண்ண வேண்டியதான். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சறதுக்கு அப்புறம் சூடு ஆற வச்சுட்டேன். ஓகேங்களா, வெறும் தரையில இப்படி வச்சிடாதீங்க, இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் வச்சு வைங்க. நல்லா சூடு ஆறிடுச்சு, எடுத்து வடிகட்டுங்க.
இதே இது நிறைய அளவுகள்ல 20 லிட்டரு 30 லிட்டர் அளவுகள்ல நான் எண்ணெய் காய்ச்சேன்னா நான் இப்படி வடிகட்ட மாட்டேன். ஒரு இன்னொரு அகலமான பாத்திரத்துல காட்டன் பியூர் சுத்தமான வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய காட்டன் துணியை எடுத்து அதுல அப்படியே ஊத்திடுவேங்க. அந்த மாதிரி பெரிய அளவுக்கு நம்ம காய்ச்சல அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அதை வீடியோ பதிவிடுறேன். ஹெர்பல் ஹேர் ஆயில் பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெறும் ஹாய் மெசேஜ்னு மட்டும் போடாதீங்க. உங்களோட பேரு ஊரு எந்த விதமான பயிற்சி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற விவரத்தோட நீங்க எனக்கு பதிவு பண்ணுங்க. அப்பதான் எனக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறம் இன்னும் அடியில நிறைய எண்ணெய் இருக்கும் தேங்கி இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு காட்டன் துணியில போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா சுத்தமா எல்லா எண்ணெயும் உங்களுக்கு வடிஞ்சு வந்துடும். எண்ணெய் பதத்தோடு தான் நான் இதை வச்சிருக்கேன். எதுக்காக நான் இதை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கால் வீக்கம், அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிங்கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இதோட பிரண்டை மற்றும் முடக்கத்தான் இலையும் அரைச்சு பத்து போறதுக்காக நான் வச்சுக்குவேன். ஒத்தடம் கொடுக்கறதுக்காக இதை நான் பயன்படுத்திக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துறதுனால பயன்படுத்திக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் வடிச்சிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், வேற எதுவுமே இல்லை. இதுல மிஞ்சி போனா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 200 மில்லி பாட்டில். நான் ஹேர் ஆயில் முடிஞ்ச வரைக்கும் 200 மில்லி தான் கொடுப்பேன். 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கோம். எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இப்போ பெரிய அளவில் செஞ்சோம்னா நமக்கு எண்ணெய் கொஞ்சம் லாபகரமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 லிட்டர் அளவுக்கு ஊற்றி நீங்கள் காய்ச்சுறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தோம்னா நிறையா வராது. ஒரு 4 லிட்டர் அளவுக்கு தான் குறைவா இருக்கும். ஒன்றரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில மூலிகைகள் போட்டு நம்ம காய்ச்சணும். எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 200 மில்லி அளவுல 4 பாட்டில் வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு வந்திருக்கு. இப்ப எவ்வளவு ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 600 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மூலிகையில உறிஞ்சி இருக்கு, வத்தி இருக்கு. ஓகேங்களா? இப்ப எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நீங்க ரேட்டு பிக்ஸ் பண்ணணும். இன்னும் நீங்க மூலிகைகள்ல நிறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட அளவு குறையும், இன்னும் குறையும். அப்ப அந்த மாதிரி மூலிகைகளை நிறைய போட்டு நீங்க செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டருக்கு மேலதான் நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கு லாபங்கிறது நல்ல முறையில கிடைக்கும். இதுல நீங்க இந்த மாதிரி பாட்டில ரெடி பண்ணிட்டு நீங்க ஸ்டிக்கரை போட்டு சேல்ஸுக்கு கொண்டு போயிடலாம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் செக்குல ஆட்டினது நான் வாங்குறேன்னா எனக்கு 300 ரூபாய் கிடைக்குது, 300 ரூபாய் ஆகுது. இப்ப 1.5 லிட்டருக்கு 450 ரூபாய் வருதுங்க எனக்கு. அப்ப மூலிகைகள்லாம் பார்த்தா எனக்கு பெரிய செலவுகள் எதுவுமே இல்லை. நீங்க 450 ரூபா கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பு செலவு எல்லாமே போக, பாட்டில் ஸ்டிக்கருக்கு உண்டான செலவுகள்லாம் கழிச்சது போக உங்களோட பொருளுக்கு எவ்வளவு லாபம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதனுடைய A to Z செலவு எவ்வளவு ஆனது, அது மட்டும் இல்லாம எவ்வளவுக்கு நான் லாபம் வச்சு விற்கிறேங்கிறத நான் வாட்ஸ்அப் குரூப்ல நான் பதிவு பண்றேன். அடுத்து எது சம்பந்தமான வீடியோக்கள் பதிவிடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.